Good evening, everyone. நம்ம Assistant Public Prosecutor exam conducted by TNPSC. அதில் நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸ் 13 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அதில் ஒரு டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேப்பர் 2 என்னென்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரெண்டுமே ஃபுல் டெக்ஸ்ட், சிபிசி ஒன்லி ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ். ஸோ இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த மூணுல எது ரொம்ப ரெலவெண்ட் இல்லை ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரியா? சரி, சிஆர்பிசியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as you all know, CRPC has total 484 sections. அந்த சிஆர்பிசியில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சாப்டர் 5 தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக். சாப்டர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். சாப்டர் 5 அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸில் செக்ஷன் 41ல ஆரம்பிச்சு செக்ஷன் 60A வரைக்கும் இருக்கு. ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வில் கவர் இந்த செக்ஷன். சரிங்களா? செக்ஷன் 41ல ஆரம்பிச்சு செக்ஷன் 60A வரைக்கும் இருக்கு. அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். அரெஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? நார்மலி இட் இஸ் டன் பை போலீஸ் ஆஃபீஸர் நினைப்போம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ்ல அரெஸ்ட் கேன் பி மேட் பை எனி பர்சன், அரெஸ்ட் கேன் பி மேட் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ அது சம்மந்தமான ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸை நம்ம செக்ஷன் பை செக்ஷனாக பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 41. வென் செக்ஷன் 41 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். நம்ம இந்த சிஆர்பிசியோட டெஃபினிஷன் செக்ஷன்ஸ் பார்க்கும்போது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கேஸ் வேர் த போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். வாரண்ட் அப்படிங்கிறது என்னது? அத்தாரிட்டி ஆஃப் லா. ஸோ இஃப் அ பர்சன்ஸ் liberty is going to be curtailed by way of arrest, then definitely the person making an arrest should have authority under law. சட்டத்துல அவருக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த அரெஸ்டை செய்யலாம். அப்ப அந்த அதிகாரம் எங்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸ்ல தான் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 41, when police may arrest without warrant. ஸோ வாரண்ட்டுங்கிறது என்னங்கிறத சொன்னேன். when police may arrest without warrant based on the offense, based on the nature of the offense or based on other aspects. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். செக்ஷன் 41 has totally 2 subsections, 41 class 1 and 41 class 2. First 41 class 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, any police officer may without an order from a magistrate and without a warrant arrest any person. So the law gives power to the police to arrest a person, arrest any person. It does not say it cannot arrest this person or it cannot arrest that person. It can arrest any person without an order from magistrate or without a warrant. அப்படின்னு சொல்லிட்டு then the reasoning for the above definition was given. எதற்காக எல்லாம் அல்லது எந்த காரணத்துக்காகலாம் மேஜிஸ்ட்ரேட்டுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது வாரண்ட் இல்லாமலையோ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 41(1)A என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, who commits in the presence of police officer a cognizable offense. cognizable offense அதாவது ஒரு காவல்துறை அதிகாரியின் முன்பு அவரது முன்னிலையில் ஒரு தவறு நடக்கும் பொழுது அது ஒரு அவருக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு? அந்த தவறினை செய்த நபரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. provided the offense should be of a cognizable offense and the offense should have been made in presence of that police officer. சரியா? இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்டும் இருந்தால் the first class A would be applicable. Then class B 41(1)B, against whom, that is the person who is going to be arrested, அவருக்கு against. சரியா? against whom a reasonable complaint has been made, a credible information has been received or a reasonable suspicion exists
that he has committed a cognizable offense punished with imprisonment for a term which may be less than 7 years or which may extend to 7 years, whether with or without fine, if the following conditions are satisfied அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து வித் ரிகார்ட் டு குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட், ஒரு காக்னிசபிளா அஃபென்ஸா இருந்து அது 7 வருஷத்துக்கு உள்ள தண்டனை வழங்கக்கூடிய வழக்காக இருந்தால் அல்லது 7 வருடங்கள் வரைக்கும் தண்டனை வழங்கக்கூடிய வழக்காக இருந்தால் அபராதத்தோடோ அல்லது அபராதம் இல்லாமலோ அத்தகைய வழக்கிலே என்ன பண்ணலாம், போலீஸ் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட் ப்ரொவைடட் ஆன் 3 ஆஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ ரீசனபிள் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இட் ஷுட் பி ரீசனபிள். ஒரு ஃப்ரிவோலஸ் கம்ப்ளைண்டா, இல்லை ஒரு வெக்ஸேஷியஸ் கம்ப்ளைண்டா, இல்லை ஒரு ட்ரிவியல் கம்ப்ளைண்டா இருக்கக்கூடாது. அது வந்து ரீசனபிள் கம்ப்ளைண்டா இருக்கணும். ரெண்டாவது credible information. The information given should be of credible nature. சரியா? என் வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. வீட்டில் வந்து ஒரு பாதுகாப்புக்கு 15 பேர் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனால் நான் காலையில் என் கழுத்தில் போட்டிருந்த செயின் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது த credibility ஆஃப் த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு, அது உண்மையா பொய்யா, இல்லை இவர்களே அதை எங்கேயோ எடுத்து வச்சுட்டு இல்லை மறந்தோ இல்லை தெரிந்தோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாங்கிறது கேள்வி வருது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அரெஸ்ட் பண்ணணும்னா முதல் விஷயம் என்ன இருக்கணும், ரீசனபிள் கம்ப்ளைண்ட், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் credible இன்ஃபர்மேஷன், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ரீசனபிள் சஸ்பிஷன். இந்த மூணும் சரியா. கம்ப்ளைண்ட் ஷுட் பி ரீசனபிள், அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளைண்ட் ஷுட் பி ரீசனபிள், அண்ட் செகண்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி credible, அண்ட் தேர்ட் ஒன் தட் சஸ்பிஷன் ஷுட் பி ரீசனபிள். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கணும். என்னுடைய எனிமிட்டிக்காக நான் சம்பந்தமே இல்லாம சஸ்பிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, தட் cannot be form a ground for arrest. சரியா, அந்த 3 விஷயங்கள் இருக்கணும். கம்ப்ளைண்ட் ரீசனபிளா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் கிரெடிபிளா இருக்கணும், சஸ்பிஷன் ரீசனபிளா இருக்கணும். அந்த சந்தேகப்படக்கூடிய அந்த நபருடைய மீது சந்தேகப்படுவதற்கு ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். இஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயங்கள் இருந்தாலும் கூட அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணுமா, கிளாஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது வந்து எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா 41(1)(b)ல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் ரீசன் டு பிலீவ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சச் கம்ப்ளைண்ட், இன்ஃபர்மேஷன் ஆர் சஸ்பிஷன் தட் சச் பர்சன் ஹஸ் கமிட்டட் த செட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 விஷயங்களும் ஷுட் பாயிண்ட் அவுட் டு ஒன் பர்டிகுலர் பர்சன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுதுதான், அதாவது இட் ஷுட் பி சம்வாட் ரீசனபிள் கன்க்ளூசிவ். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அத்தகைய நபரை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் 41(1)(b)(2 the police officer is satisfied that such arrest is necessary அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. இந்த 5 கிரைட்டீரியா தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில்ல பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணும்போது போட்டிருப்போம் இந்த 5 பெட்டிஷனை தான். ஆனா நமக்கே அது தெரியாது ஏன் போட்டுட்டு இருக்கோம்னு. காலங்காலமா போட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த 41(1)(b)ல 41 ஓகே, இந்த 41(b) கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, the police officer is satisfied that such arrest is necessary for 5 following grounds. அந்த 5 following grounds என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த 5 grounds என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில்ல போடக்கூடிய கண்டிஷன்ஸ், அந்த 5 கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா போலீஸ் ஆஃபீஸர் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். சரியா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செக்ஷன் 41 when police officer may arrest without warrant, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நார்மலி டு அரெஸ்ட் a person you need a warrant provided it is a cognizable offense. சரியா, இப்போ இந்த 41(b)(2ல 5 கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு prevent further commission of an offense, அந்த அஃபென்ஸோட வந்து கண்டினியூஸ் அஃபென்ஸா இருக்கலாம். அப்போ அந்த அஃபென்ஸை மறுபடியும் அதோட கண்டினியூஷனா இன்னொரு அஃபென்ஸ் செஞ்சிடாம இருக்கிறதுக்காக, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் ரியாட் ஆர் இன் கேஸ் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி
அப்போ அந்த மாதிரியான கேசஸ்ல அந்த நபர்களை அந்த நபர்களை உடனே இது பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அந்த நபர்களை உடனே நம்ம அப்ரியல் பண்ணல, அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா, அந்த நபரை உடனே அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து அடுத்து மேற்கொண்டு இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் criteria is to prevent such person from committing any further offense. Then B, for proper investigation of the offense. அந்த நபரை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா அவர் சாட்சிகளை கலைப்பது அல்லது இந்த விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஏதேனும் செயலை செய்ய வாய்ப்பு இருந்தால் அதற்காக அவரை அரெஸ்ட் பண்ணலாம். தென் சி, டு prevent such person from causing the evidence of the offense to disappear. அதான் சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில் நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது என்னென்ன சொல்லுவோம்? சில உறுதிமொழிகளை கொடுப்போம். என்னது? நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், நான் எந்த ஒரு சாட்சியையும் கலைக்க மாட்டேன், நான் அதுக்கப்புறமா ஃபர்தரா இதே போன்ற அல்லது இந்த வழக்கு ஒத்த எந்த ஒரு மற்ற குற்ற செயல்களையும் ஈடுபட மாட்டேன். அதுக்கப்புறமா கிளாஸ் டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாட்சிகளை இல்லை இந்த வழக்கோட தொடர்புடைய தகவல்களை தெரிஞ்சவர்களை என்ன பண்ண மாட்டேன், இன்டியூஸ் பண்ண மாட்டேன், த்ரெட்டன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிந்த உண்மையை சொல்லுவதை நான் எந்த வகையிலையும் தடுக்க மாட்டேன். கோர்ட்டுக்கோ இல்ல போலீஸ்க்கோ அவங்க வந்து எந்த ஒரு தெரிந்த உண்மையை சொல்லுவதை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது கிளாஸ் டி. டு prevent such person from making any inducement, threat or promise to any person acquainted with the facts of the case so as to dissuade him from disclosing such facts to the court or to the police officer. And then the last class is, as unless such person is arrested, his presence is in the court whenever required cannot be assured. Say for example, ஒரு நார்த் இந்தியன் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஒரு பர்டிகுலர் தெஃப்ட் கேஸ்ல. ஸோ அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணாம போச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னா, இட் இஸ் பாசிபிள் டு ஃப்ளீ ஃப்ரம் த ஜஸ்டிஸ். அப்போ அவர் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து தப்பித்து தலைமறைவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த 5 கிரவுண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நினைச்சா தென் ஹி கேன் அரெஸ்ட் அ பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அரெஸ்ட் இஸ் நெசசரி எப்பெல்லாம் நம்ம ஏபில சொல்லக்கூடிய இந்த 5 காரணங்கள் இருந்துச்சுன்னா பர்சன்ஸ் அரெஸ்ட் இஸ் நெசசரி. அந்த 5 காரணங்கள்ல முதல் காரணம் என்ன? அதாவது மேலும் இந்த நபர் இத்தகைய செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, விசாரணைக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குது, இவர் அரெஸ்ட் பண்ணலாம். 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவிடன்ஸை டேம்பர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 4, இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை துன்புறுத்துவதற்கோ அச்சுறுத்துவதற்கோ அல்லது அவர்களை இன்டியூஸ் பண்றதுக்கோ சாத்தியக்கூறுகள் இருக்கு. 5வது, there is possibility of fleeing from justice. அதாவது மேற்கொண்டு இந்த வழக்கின் விசாரணை நடக்கும் போது இவர் ஆஜராகாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அப்படின்னா அத்தகைய நபர்களை ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்ல போலீஸ் என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் 41 கிளாஸ் பி. தென் 41 கிளாஸ் பிலியே லாஸ்ட் சக்சீடிங் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஷேர் ரெக்கார்ட் while மேக்கிங் such arrest his reasons in writing. இந்த 5 காரணங்களோ இல்ல இந்த 5 காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணத்தையோ அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும் in writing அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. provided that a police officer shall in all cases where the arrest of the person is not required under the provisions of this subsection record the reasons in writing for not making the arrest. ஸோ அப்போ தேவைப்படலை அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அவரை கைது செய்யாததற்கான காரணத்தை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சில கேசஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். ட்ரையலுக்கு வரும்போது நம்மளுடைய கிளைண்ட் வந்து ஒரு சம்மன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் வந்து இது மாதிரி விசாரணைக்கு வருதுன்னு சொல்லி கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. அந்த சம்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன செக்ஷன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில செக்ஷன்ஸ்லாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் குரியல்டி பை ஹஸ்பண்ட் ஆர் த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி அந்த செக்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கிளாசிபிகேஷன் இருக்குன்னா, தட் வுட் பி a non-bailable offense, cognizable offense அப்படின்னு இருந்தும் கூட நம்ம அவர்கிட்ட கேட்போம், நீங்க இந்த கேஸ்ல ஏற்கனவே ஜாமீன் வாங்கியிருக்கீங்களா, இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல நான் இந்த வழக்குல இது வரைக்கும் எந்த ஒரு ஜாமீன் வாங்கினதுல, இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இப்போ அவங்க தனியா இருக்காங்க, நாங்க தனியா இருக்கோம், இந்த மாதிரி கோர்ட்ல விவாகரத்து கேஸ் போய்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஒரு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் த போலீஸ் டு அரெஸ்ட் எ பர்சன் even if it is a case coming under a non-bailable offense or a cognizable offense. It is only arrest should be for necessity. தேவை என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரை கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு விஷயம். Then we'll move on to 41 BA. 41 BA என்ன பார்த்தீங்கன்னா, continuity of இது நம்ம என்ன சொன்னோம்,
ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா ரீசனபிள் கம்ப்ளைண்ட் இருக்கணும், அதே மாதிரி கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அண்ட் சஸ்பிஷன் ஷுட் பி தேர் அப்படின்னு சொன்னோம். அந்த சஸ்பிஷன் எப்படிப்பட்ட சஸ்பிஷனா இருக்கணும், அதுவும் வந்து ரீசனபிள் சஸ்பிஷனா இருக்கணும். அந்த வழக்கோடு தொடர்புடையவர்கள் மீது சந்தேகப்படுவது ஏற்புடையது. அந்த வழக்கிற்கும் அவருக்கும் சந்தேகமே இல்ல, சுய வெறுப்பின் மீது, டியூ டு செல்ஃப் எனிமிட்டி யூ cannot suspect anyone and you cannot make that person arrest. சரியா? சோ இதோட சேர்த்து பிஏல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். against whom credible information has been received that he has committed a cognizable offense punishable with imprisonment for a term which may extend to more than 7 years, whether with or without fine or with death sentence, and the police officer has reason to believe on the basis of that information that such person has committed the said offense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிளாஸ் பி வந்து அப் டு 7 years of imprisonment ஆர் 7 வருடம் வரைக்கும் அல்லது 7 வருடம் கடுங்காவல் தண்டனை வரையும் இருக்கக்கூடிய வழக்குகள்ல எத்தகைய சூழ்நிலை இருந்தா ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றது கிளாஸ் பி. கிளாஸ் பி என்ன சொல்றாங்கன்னா 7 வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அரசு செய்யக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இவர் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தோன்றும் பொழுது நிச்சயமாக அவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிளாஸ் பில எக்ஸ்ட்ரா 5 கிரைட்டீரியா இருந்துச்சு, கிளாஸ் பி ஏல 5 கிரைட்டீரியா இல்ல. பிகாஸ் த அஃபென்ஸ் இஸ் ஆஃப் கிரேவர் நேச்சர், ஹையர் டென்சிட்டி, 7 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை வழங்கக்கூடிய வழக்கு. அதுல கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த ரீசன் ஃபார் சஸ்பெக்டிங் த பர்சன் இஸ் ஆல்சோ ரீசனபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது போலீஸ் நீட் நாட் ஹெசிடேட் அண்ட் வெயிட், தே கேன் டைரக்ட்லி மூவ் இன்டு ஆக்ஷன். சரியா? தென் கிளாஸ் சி, who has been proclaimed as an offender either under this code or by order of the state government. So proclaimed offender அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் பார்ப்போம். அந்த மாதிரி அவர் அறிவிக்கப்பட்ட ஒரு நபர்களை போலீஸ் என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம். சரியா? இது வந்து கிளாஸ் சி. தென் கிளாஸ் டி, in whose possession anything is found which may reasonably be suspected to be stolen property and who may be reasonably be suspected of having committed an offense with reference to such thing. ஸோ அப் டு 7 years சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அபோவ் 7 yearsக்கும் என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் டி வந்து பாத்தீங்கன்னா எ ஸ்பெஷல் கேஸ். பிகாஸ் என்ன சொல்றது, நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்கும்போது நம்ம படிச்சிருப்போம், அதாவது ரீசனபிள் ப்ரிசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் பார்த்திருப்போம். அதுல என்ன சொல்லியிருப்போம்னா, இட் இஸ் ரீசனபிள் டு பிரசியூம் தட் immediately after a theft, if person is having a stolen property, it is possible to presume that he is a thief. திருட்டு நடந்து 5 நிமிடங்கள் தான் ஆயிருக்கு, அந்த 5 நிமிடத்திற்குள்ள அந்த திருடப்பட்ட செயினை ஒருத்தர் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒரு ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் என்ன நினைப்போம், there is reasonable presumption, அது ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது செகண்டரி, பட் we can presume in a positive way that this person has committed a theft or he may be one of the accomplice of a theft. இவரும் one of the ஒரு குற்றவாளியாக அந்த சம்பவத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? சோ அப்ப அத்தகைய சூழ்நிலைகளில் அந்த நபர்களை நம்ம கைது செய்யலாம் அப்படின்னு சொல்றதுதான் 2 class D. சரிங்களா? தென் 2 class E, who obstructs a police officer while in the execution of his duty or who has escaped or attempts to escape from lawful custody அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது போலீஸுடைய செயலை செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபர்களையோ அல்லது போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிப்பவர்களையோ அல்ல தப்பிக்க முயல்பவர்களையோ அரெஸ்ட் செய்வதற்கு போலீஸ்க்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு அண்டர் 2 class E. Then 2 class F, who is reasonably suspected of being a deserter from any of the armed forces of the union. அதாவது நம்மளுடைய ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த முப்படைகளில் இருந்து பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் தவறுதலாக டெசர்ட் பண்ணிட்டு அதை விட்டு வந்து விட்டார் என்றால் அத்தகைய நபரை அரெஸ்ட் பண்ணி அந்த கன்சர்ன் அபிஷியல்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு, போலீஸ் ஆபீசருக்கு இருக்கு. தட் இஸ் அண்டர் 2 class F. Then class G, who has been concerned in or against whom a reasonable complaint has been made. ஏற்கனவே பார்த்ததுதான் 3 விஷயங்கள்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், reasonable complaint has been made or credible information has been received or a reasonable suspicion exists. நியாயமான சந்தேகங்கள் இருக்கு, இவர் செய்வதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற போது of his having been concerned in, இந்த 3 விஷயங்களிலும் அந்த நபர் யார் ஒருவரை கைது செய்ய போகிறோமோ அந்த நபர் தொடர்புடையவராக இருக்கிறார், has been concerned அல்லது சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிற போது in any act committed at any place outside of India which if committed in India would have been punishable as an offense and for which he is under any law relating to extradition or otherwise liable to be apprehended
or detained in custody in India. Say for example, ஒரு ஃபாரினரோ இல்ல ஒரு இந்தியன் சிட்டிசனா கூட இருக்கலாம். வெளிநாட்டுல வேலை செய்த இடத்தில் சக தொழிலாளியை குத்திய ஒரு வழக்கு அந்த கோர்ட்டில் நிலுவையில் இருக்கலாம். அத்தகைய நபர் இந்தியாவிற்கு வருவது நம்மளுடைய ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது. அப்ப என்ன பண்ணலாம்? அவரை அத்த செயலுக்காக அரெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் இஸ் இன் இந்தியன். நமக்கு தெரியும் ஐபிசி இஸ் அன் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ்னு சொல்லிட்டு செக்ஷன் 3 செக்ஷன் 4ல நம்ம ஐபிசி படிக்கும் போது பார்த்திருப்போம். ஸோ அப்ப ஒரு இந்தியர் இந்தியாவை விட்டு வெளியிலே செய்த தவறிற்கு இங்கே வழக்கை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள்ல அத்தகைய நபர்களை நம்ம என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருக்கணும் கூட இல்ல. அதர்வைஸ் இஃப் எனி அதர் லா ப்ரொவைட்ஸ் தென் தட் பர்சன் கேன் பி அரஸ்டட். சரியா? தென் கிளாஸ் H, who being a released convict commits a breach of any rule made under subsection 5 of section 356. அதாவது ஏற்கனவே தண்டனை வழங்கப்பட்ட ஒரு நபர் மறுபடியும் தண்டனை வழங்கும் பொழுது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் போது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 350ல மேல படிப்போம். அதுல 356ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீதிபதி தனது தீர்ப்பில் அவரது முகவரியை குறிப்பிடுவதற்கு விரும்பினால் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி இந்த நபர் இந்த முகவரியில் இருக்கும் இந்த நபர் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி பிரசுரிக்கப்பட்ட ஒரு நபர் மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது who being a released convict commits a breach of any rule made under subsection 5 of section 356 shall be arrested. சரியா? That is class H. Then class I, for whose arrest any requisition whether written or oral has been received from another police officer. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த மாநில போலீஸ் கிட்ட இருந்து இன்னொரு மாநில போலீஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. என்னன்னா, எங்க மாநிலத்தில் ஒரு தவறை செய்தவர் உங்கள் மாநிலத்திற்கு இந்த சோதனை சாவடி மூலியமாக உள்ளே நுழைகிறார், அவர் உங்கள் மாநிலத்தில் பதுங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வருது. அப்ப அந்த தகவலின் அடிப்படையில ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவர் அந்த போலீஸ் கிட்ட கொடுக்கலாம். அப்ப அந்த அஃபென்ஸ் மேல சொன்ன மாதிரி வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடிய அஃபென்ஸாக இருந்து அதற்கு அந்த போலீஸ் ஆபீசருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கு, மேல சொன்னக்கூடிய பிரிவுகள்ல வருது அப்படின்னா then very well you can arrest and hand over to that concerned police officer. அதான் class I. For whose arrest any requisition whether written or oral has been received from another police officer provided that the requisition specify the persons to be arrested and the offense or other cause for which the arrest is to be made, and it appears therefrom that the person might lawfully be arrested without a warrant by the officer who issued the requisition. அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. சரியா? Then the last class under 41. So 41 class 1 A B அதுக்கப்புறமா H I வரைக்கும் இருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது 3 விஷயங்கள் காமன். ஒரு நபரை ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்ல வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணனும் 3 விஷயங்கள் இருக்கணும். கம்ப்ளைண்ட் should be a reasonable complaint, and the information should be a credible information, and the suspicion should be a reasonable suspicion அப்படின்னு சொல்றோம். இந்த மூன்றுமே எந்த நபர் அரெஸ்ட் செய்ய போறோமோ அந்த நபரோடு சார்ந்ததாக கன்சர்ன்டாக இருக்கணும்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ லாஸ்டா கிளாஸ் 2 அண்டர் செக்ஷன் 41 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 42, அதாவது அடுத்து பார்க்கக்கூடிய செக்ஷன், நோ பர்சன் கன்சர்ன்ட் இன் அ நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் whom a complaint has been made. இப்போ இந்த செக்ஷனை பாருங்க, 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்க நபரை அரெஸ்ட் பண்ண முடியுமா, அப்புறமா on whom against whom a complaint has been made. கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் செக்ஷன் 2ல பார்க்கும்போது சொல்லியிருப்போம். கம்ப்ளைண்ட் does not include a police report அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப கம்ப்ளைண்ட் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, as per section 200 section 199 படி complaint is a formal, a written or oral thing given to the magistrate concerned. அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய நடவடிக்கை உத்தரவின் பேரில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறதுக்கு இது பொருந்துமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். So whether for a complaint or whether for a non cognizable offense what is the procedure அப்படிங்கறத கிளாஸ் 2ல இப்போ நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் 41 கிளாஸ் 2, subject to the provisions of a section 42, no person concerned in a non cognizable offense or against whom a complaint has been made. கம்ப்ளைண்ட்ங்கிறது என்னது? கம்ப்ளைண்ட் இஸ் நாட் அ போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கம்ப்ளைண்ட்ங்கிறது as per CRPC definition it is a written allegation given against some person, known or unknown person, to the magistrate. அதுதான் அதுக்கான டெஃபினிஷன். சரியா? ஒரு குற்றச்சாட்டை ஒரு நபர், தெரிந்த நபரோ தெரியாத நபரோ, அவர் ஒரு குற்றத்தை செய்ததாக அந்த குற்றவியல் நடுவரிடம் வழங்கக்கூடிய அந்த புகாரிற்கு பெயர் தான் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் அ போலீஸ் ரிப்போர்ட். நம்ம இது வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது என்னங்கிறத செக்ஷன் 171ல பார்ப்போம். நம்ம சார்ஜ் ஷீட், ஃபைனல் ரிப்போர்ட்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான்
போலீஸ் ரிப்போர்ட். ஸோ அதுல சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியை எப்படி அரெஸ்ட் பண்ணுங்கிறத காமனா இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம என்னன்னா இந்த 2 விஷயங்களை பண்றோம். சரியா? or against whom a complaint has been made or credible information has been received or reasonable suspicion exists, office having to concern shall be arrested except under a warrant or order of a magistrate. அப்போ இதுல வந்து ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் மேட் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் ஹஸ் பீன் ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் தட் பர்சன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, reasonable complaint has been made and the suspicion is also reasonable, sorry, credible information and then reasonable suspicion. இது நாலுமே இருக்கு அப்படின்னா அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆக இருந்தாலோ அல்லது தட் இஸ் a complaint based ஆக்ஷன் ஆக இருந்தாலோ போலீஸ் என்ன பண்ண முடியாது, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த ஆர்டர் வாங்காமையோ இல்ல ஒரு வாரண்ட் இல்லாமையோ அத்தகைய நபரை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் 2. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், செக்ஷன் 41ல when police may arrest without warrant. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கிரைட்டீரியா என்ன இருக்கணும், காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கணும். அதை நீங்க எப்பயுமே மறந்துடக்கூடாது. சரியா? தட் இஸ் ஆல் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 41. தென் செக்ஷன் 41A இது நம்ம ரீசெண்டா நிறைய பார்ப்போம் இப்போ அடிக்கடி. என்னன்னா போலீஸ் வந்து விசாரணைக்கு ஆஜராகிறதுக்காக செக்ஷன் 41A நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான். ஸோ அரெஸ்ட்ங்கிறதே வந்து ஆல்மோஸ்ட் இதுல சில ப்ரொவிஷன்ஸ் arrest by private persons, arrest by magistrate இருந்தாலும் கூட majority of the sections are dealing with the powers of police officers with regard to arrest and other connected matters. சரிங்களா? செக்ஷன் 41A notice of appearance before a police officer. அப்போ notice of appearance before a police officer. ஸோ இப்போ ஒரு credible information வந்திருக்கு போலீஸ்க்கு, அவர்கள் வந்து ஃபர்தரா அவங்களுக்கு சில டேட்டாஸ் தேவைப்படுது. அவங்க நினைக்கிறாங்க உங்கள்கிட்டயும் இதுல சம்பந்தமா ஏதாவது சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ல எக்ஸ்ங்கிற பார்ட்னர் ஒய்ங்கிற பார்ட்னருக்கு அகேன்ஸ்டா இவர் வந்து இது மாதிரி மிஸ் அப்ராப்ரியேஷன் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு, அதனால எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதனால இவர் மேல இந்த பிரிவின் கீழ் ஃபோர்ஜரி, சீட்டிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் வந்து பாக்குறாங்க இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் பேப்பர் எவிடன்ஸ். அப்போ இது சம்பந்தமா உங்களையும் விசாரித்து அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற தகவலை சேகரிச்சுக்கிட்டா உங்களை அரெஸ்ட் பண்ணணுமா இல்ல பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை அனுப்புவாங்க. 41A நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பிஃபோர் அ போலீஸ் ஆஃபீஸர். கிளாஸ் 1 த போலீஸ் ஆஃபீஸர் ஷால்ங்கிற போது அது என்ன அர்த்தம், கம்பல்சரி அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப நிறைய ஏபில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி டிஸ்போஸ் பண்ணும்போது கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருப்பாங்கன்னா காமனா the police the respondent police should follow strictly comply with section 41A before proceeding with a complaint அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. எப்படி வந்து பெயில் கேஸ்லாம் ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. என்ன சேர்த்திருப்பாங்கன்னா the conditions of bail if violated the action can be taken against the accused as per the direction led by the honorable supreme court in ஹாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்லயும் சில இதுல இன்கார்பரேட் பண்றாங்க. அந்த மாதிரி இப்பெல்லாம் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா என்ன பண்றாங்க, செக்ஷன் 41A ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து தான் டிஸ்போஸ் பண்றாங்க. இப்போ அந்த செக்ஷன் 41A தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால தயவு கூர்ந்து நல்லா கவனிங்க. 41A நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பிஃபோர் போலீஸ் ஆஃபீஸர். த போலீஸ் ஆஃபீஸர் ஷால் in all cases where the arrest of a person is not required under the provisions of subsection 1. So ஏற்கனவே பார்த்த 41ல பார்த்தோம் இல்லையா, தேவை ஏற்படவில்லை, அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தோணல அதை வந்து கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்படல. அவர் வந்து சாட்சியை கலைச்சிருவாருனோ இல்ல அவர் வெளிநாட்டுக்கு போயிருவாருனோ இல்ல ஒரு அஃபென்ஸ் வந்து இது மாதிரியான நேச்சர்னோ தெரியல, தோணல. அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள்ல where the arrest of a person is not required under the provisions of subsection 1 of section 41, issue a notice directing the person against whom a reasonable complaint has been made or credible information has been received or reasonable suspicion exists that he has committed a cognizable offense to appear before him or at such other place as may be specified in the notice. Commissioner office க்கு வாங்க, DCB க்கு வாங்க, district crime branch க்கு வாங்க, before the concerned இதுகிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் டைம் மென்ஷன் பண்ணி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா டு கெட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். சரியா? தென் கிளாஸ் 2 41A கிளாஸ் 2 என்ன சொல்றாங்கன்னா வேர் சச் அ நோட்டீஸ் இஸ் இஷ்யூட் டு எனி பர்சன். ஸோ கிளாஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா
in what cases your notice would be issued அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. கிளாஸ் 2ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, once the notice is issued to that such person, then what is the second step அப்படின்னு பாத்தீங்கன்னா, it shall be the duty of that person to comply with the terms of the notice. கண்டிப்பாக அதற்கு அவர்கள் என்ன பண்ணணும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் 41A clause 2. சரியா? then 41A clause 3, where such person complies and continues to comply with the notice, he shall not be arrested in respect of the offense referred to in the notice unless for reasons to be recorded the police officer is of the opinion that he ought to be arrested அப்படின்னு சொல்லிட்டு. so அப்போ even though it is our duty and even though we complies and regularly attend that notice, அதுல இருக்க மாதிரி நான் அவங்க சொன்ன நாட்கள் எல்லாம் போறேன், சொன்ன கேட்க தகவல்களுக்கெல்லாம் பதில் தெரிவிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு, unless for reasons to be recorded the police officer is of the opinion that he ought to be arrested அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இவர் உண்மையை தெரிவிக்க மாட்டேங்கிறார், இது சம்பந்தமா இவர் உள்ள வச்சாதான் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் சுதந்திரமா நம்மளால எடுக்க முடியும், அப்படி is some kind of an influential person with regard to this particular offense அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டாங்க. இவர் விசாரணைக்கு பொழுது இவர் வராரு போறாரு, பட் ஆனா ரெலவென்ட் டேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு, அகைன் அண்ட் அகைன் இஸ் பீட்டிங் அரௌண்ட் த புஷ், உண்மையை சொல்லாமல் அவர் ஒரு மேம்போக்காகவே இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் என்ன பண்ணலாம், ஈவன் தோ ஆஃப்டர் இஷ்யூயிங் நோட்டீஸ் அண்ட் ஈவன் தோ ஐ பெர்ஃபார்ம் மை டியூட்டி பை அட்டெண்டிங் தட் பர்டிகுலர் செஷன் வித் ரிகார்ட் டு தட் போலீஸ் ஆஃபீஸர், ஹீ கேன் வெரி வெல் அரெஸ்ட். ஸோ இது எதுக்குன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அப்ப நான் 41A நோட்டீஸ் படி நான் ரெகுலரா போய்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்தும் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் ஈ ஷால் டூ சோ பை ரெக்கார்டிங் த ரீசன் ஃபார் such arrest. சரியா? that is what clause 341A says so. then 41 clause A clause 4, last clause under this section, where such person at any time fails to comply with the terms of the notice or is unwilling to identify himself, the police officer may subject to such orders as may have been passed by the competent court in this behalf, arrest him for the offense mentioned in the notice. பாருங்களேன், 41A class 3க்கும் class 4க்கும் எவ்வளவு ஒரு முரண் இருக்கு பாருங்களேன். 41A class 3ல ஒரு நபர் ஒழுங்கா கம்ப்ளை பண்றாரு, அந்த நோட்டீஸ் படி ஆஜராகிறாரு விசாரணைக்கு, ஆனால் அந்த நபர் அரெஸ்ட் பண்ணலாமா, provided he shall record the reasons in writing அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு நபர் class 4ல என்ன சொல்றாங்கன்னா, the person receiving the notice is not complying, அவர் வருவதல்ல, அதை எவேட் பண்றாரு, அதை ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பிட்டே இருக்காரு, அதே மாதிரி ரிசீவ் பண்ணாலும் வர்றதில்லை, ஆனால் அத்தகைய நபரை அரெஸ்ட் பண்ணணும்னா then you should என்ன பண்ணோம், then you should subject to such orders as may have been passed by a competent court in this behalf அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்போ போலீஸ் நினைச்சா என்ன பண்ணலாம், they can make the case come under previous section 41ல அவரோட கேஸ் வரும்னு நினைச்சு they can directly go for an arrest without waiting to follow 41A clause 4. சரியா? ப்ரொசீஜர்னு சொல்லும் போதே there is always an option. Then we'll move on to section 41B, procedure of arrest and duties of officer making arrest. So 41A ல என்ன பார்த்தோம், when police officer, 41ல என்ன பார்த்தோம், when police officer may arrest without warrant ன்னு பார்த்தோம். 41A ல என்ன பார்த்தோம், notice of appearance before police officer ன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சு, இந்த ரெண்டும் முடியும் போது preliminary investigation முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் 41B, procedure of arrest and duties of officer making arrest. அது என்னன்னு பார்ப்போம். every police officer while making an arrest shall அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் ஃபாலோ பண்றது. நம்ம அரெஸ்ட் மெமோ தயாரிக்கணும்னு சொல்லுவோம்ல, பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட், டேட் ஆஃப் அரெஸ்ட், நேம் ஆஃப் த அக்யூஸ்ட், ரெசிடென்ஸ், ஏஜ், அதுக்கப்புறம் வாட் இஸ் த செக்ஷன் அண்டர் விச் இஸ் அரெஸ்டட், அந்த டீடைல்ஸ் எல்லாம் போடுவோம்ல. அப்புறமா 2 விட்னஸ் கிட்ட கண்டிப்பா கையெழுத்து வாங்கணும் அரெஸ்ட் மெமோல. ஒண்ணு அந்த அக்யூஸ்டுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய உறவினர்களோ அல்லது அவரை நன்கு அறிந்தவர்களாக ஒருவர் இருக்கணும், இன்னொருவர் போலீஸ் தரப்பு சாட்சியா ஒருத்தர போட்டுக்கலாம், போலீஸ் இன்ஸ்பெக்டரோ இல்ல கான்ஸ்டபிளோ போட்டுக்கலாம். இது நமக்கு பொதுவா தெரியும் ஒரு அரெஸ்ட் மெமோனா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஹேபியஸ் கார்பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது 90% ஆஃப் த கேசஸ் இந்த கிரவுண்ட்ல தான் பிரேக் ஆயிடும். என்னன்னா, ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணும்போது அவனுடைய அருகில் இருப்பவர்களுக்கோ இமிடியேட்டா he has that right to engage a counsel or to proceed further in a particular case in which he is arrested. அப்ப அதை கர்டைன் பண்ணா that is fatal to his arrest. அப்போ அதனாலேயே என்ன ஆயிடும், நிறைய HCP கேஸ் பிரேக் ஆயிடும்.
நானே கூட நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்கோம். என்னன்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுக்காம யாரோ ஒருத்தர்ட்ட கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வேற ஒருத்தர்ட்ட கொடுத்து பேர் வந்து பிரதர் ஆஃப் த அக்யூஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஃபார்ச்சுனேட்லி ஃபார் திஸ் அக்யூஸ்ட் ஹி மே நாட் ஹேவ் த பிரதர் இன் தட் நேம். அப்ப அதெல்லாமே வில் பி கம்மிங் அண்டர் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். அதே மாதிரி அந்த அக்யூஸ்ட் பர்சனுடைய வீடும் ஸ்டேஷனும் பக்கத்துலயே இருக்கும். அதுக்கு வந்து கையெழுத்து வந்து நெய்பர் அவனுடைய ரிலேட்டிவ் கிட்ட வாங்காம எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒருத்தரை கூட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அவருடைய சித்தப்பா பையன் சொல்லிட்டு அவன் அட்ரஸ் எங்க கொடுத்துருப்பான்னு பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்தது அண்ணா நகரா இருக்கும். அவன் அட்ரஸ் வந்து செங்கல்பட்டுல கொடுத்துருப்பான். ஸோ தட் வில் ஆல்சோ raise suspicion with regard to arrest and other aspects. Sorry, okay. Now we'll move on to this section 41B. Procedure of arrest and duties of officer making arrest. Every police officer, while making an arrest, shall A. bear an accurate, visible and clear identification of his name, which will facilitate easy identification. அதாவது அரஸ்ட் செய்யும் நபருக்கு தன்னை அரஸ்ட் செய்வது யார் என்பதை இவர் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நேம் பேட்ச், தன்னுடைய ரேங்க், நான் இந்த ஸ்டேஷன்ல இதுவாக இருக்கிறேன், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கேன், இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த புகார் சம்பந்தமாக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணணும், அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? டி. prepare a memorandum of arrest which shall attested by at least one witnesses who is a member of the family of the person arrested or a respectable member of the locality where the arrest is made. அதாவது either it may be the family member of the accused or a respected member of the locality in which the arrest has been made. சரியா? மெமோ ஆஃப் அரெஸ்ட்ல கண்டிப்பா ஒரு விட்னஸ் ஆவது சைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் பி கிளாஸ் 2 கவுண்டர் சைன்டு பை த பர்சன் அரஸ்டட். ஸோ அப்போ அந்த அரெஸ்ட் மெமோவை பொறுத்த வரைக்கும் 2 சிக்னேச்சர் இருக்கும். ஒன்னு அரெஸ்ட் செய்தவர்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய அதாவது மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் ஆஃப் த பர்சன் அரஸ்டட் ஆர் ரெஸ்பெக்டட் மெம்பர் இன் த லொகாலிட்டி, அவருடைய கையெழுத்தும், அதுக்கப்புறமா அரெஸ்ட் செய்யப்பட்ட அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருடைய கையெழுத்தும் கண்டிப்பாக இருக்கணும் அரெஸ்ட் மெமோவை பொறுத்த வரைக்கும். சரியா? தென் கிளாஸ் சி இன்ஃபார்ம் த பர்சன் அரஸ்டட் unless the memo is attested by a member of his family that he has a right to have a relative or a friend named by him to be informed of his arrest. So இதுல ஒரு மேல சொன்னதுக்கு ப்ரொவிசோ, சப்போஸ் அவருடைய நியரர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடைக்கல, சரியா, அப்போ அந்த நியரர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் ஆவது பண்ணணுமா ஆஸ் பர் ஹிஸ் ரெக்வஸ்ட். அப்ப அந்த நபர்கிட்ட கேட்கணும், உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன், இதுல வந்து கையெழுத்து வந்து இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் கிட்ட வாங்கிட்டோம், இது சம்பந்தமா உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம், யாருக்கிட்ட தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கறத கேட்டு அந்த கன்சர்ன் நபர்கள் கிட்ட உரிய முறையில் அந்த தகவல் போய் சேரணுங்கிற அந்த எண்ணத்துல சொல்லணும். அதாவது 2 விஷயம் இருக்கு இல்லையா, சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. இட் ஷுட் பி a proper communication or effective communication. நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி. Then the next thing 41C control room at districts. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 41C கண்ட்ரோல் ரூம் அட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அன்றைய தேதியில் யார் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார், அவர்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் அவருடைய அரெஸ்ட் செய்த அந்த அதிகாரியின் டிஸ்கிரிப்ஷன் இதுவுமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 15 பேர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அந்த 15 பேருடைய தகவல் அதுல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 41C கண்ட்ரோல் ரூம் அட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். The state government shall establish a police control room அப்படின்னு போட்டு 41C class 1 A in every district and 2 at state level அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The state class 2 என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, the state government shall cause to be displayed on the notice board kept outside the control rooms at every district the name and addresses of the persons arrested and the name and designation of the police officer who made the arrest. So இதெல்லாம் எங்க இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் they should take steps to display all these particulars அப்படின்னு சொல்றதுதான் 41C class 2. then 41C class 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is with regard to state control room. இப்போ இந்த ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம்ல என்னன்னா இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது. but you should receive all information from the concerned district control room and make available with regard to the public information of that concerned crime, concerned accused person and other data அப்படின்னு சொல்றதுதான் 41C class 3. The control room at the police headquarters at the state level shall collect from time to time details about the persons arrested, nature of the offense with which they are charged and maintain a database for the information of the general public.
for the information of the general public. So 41C வந்து என்னது, that is with regard to control room and at districts. சரியா? 41C, 41A, 41B, then 41C. So 41 என்னன்னு பார்த்தோம். 41B வந்து with regard to appearance, 41A is with regard to appearance, 41B is with regard to procedure of arrest. Arrest memo எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் 41B. Then 41C is with regard to control room at district level and state. சரிங்களா? Then 41D, right of arrested person to meet an advocate of his choice during interrogation. இப்போ போலீஸ் கஸ்டடி எடுக்கக்கூடிய பெட்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா காமனா ஒரு வார்த்தை இருக்கும். இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடி உங்களுக்கு 2 நாட்கள் காவல் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாலை மற்றும் காலை 2 வேளைகளில் நீங்கள் உங்கள் வழக்கறிஞரை சந்திப்பதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுதே அனுமதி வழங்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இல்லையா? ஆர்டிகல் 39A இருக்கு. சரி, 41D என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஆஃப் அரஸ்டட் பர்சன் டு மீட் அன் அட்வொகேட் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் டியூரிங் இன்ட்ராகேஷன். அவரை விசாரிக்கும் அந்த பொழுதில் ஒரு அட்வொகேட்டை என்ன பண்ணலாம், என்கேஜ் பண்றதுக்கு அனுமதி இருக்கு டியூரிங் இன்ட்ராகேஷன். அதுல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 41Dல, he has a right to keep an advocate during interrogation but not necessarily throughout interrogation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை விசாரிக்கும் பொழுது முழுமையாக, இப்போ ஒருத்தருக்கு 2 நாள் விசாரணை காவல் வழங்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 நாளும் அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவர் வழக்கறிஞர் கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி டு என்கேஜ் அ கவுன்சில் throughout interrogation, but it is his right to have that advocate during interrogation அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த இன்ட்ராகேஷனுடைய ஒரு பகுதியில் அவரை வைத்துக் கொள்ளலாம், அவருடைய உதவியை நாடலாம். அதற்காக முழுமையாக இது பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த வார்த்தையை படிப்போம். When any person is arrested and interrogated by the police, he shall be entitled to meet an advocate of his choice during interrogation. அதாவது விசாரிக்கும் பொழுது, though not throughout interrogation. மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. He shall be entitled to meet an advocate of his choice during interrogation, though not throughout interrogation. வழக்கு இருக்கு, இது பாருங்க, இது கூட ஒரு MCQல கேட்கலாம். whether an accused is entitled to meet a advocate of his choice during interrogation or throughout interrogation அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கலாம். என்னது ஆன்சர்? டியூரிங் இன்ட்ராகேஷன்ங்கிறது தான் ரைட்டே தவிர நாட் த்ரூ அவுட் இன்ட்ராகேஷன். அந்த விசாரணை நடக்கும் முழுமையான நேரத்துல 10 மணி நேரம் விசாரணை நடக்கணும், 10 மணி நேரமும் ஒரு வழக்கறிஞர் கூட வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் 41D. 42, arrest on refusal to give name and residence. 41B உடைய கண்டினியூஷன் சொல்லலாம் 42. arrest on refusal to give name and residence. இது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சப் கிளாஸ் இருக்கு. என்னங்கிறத பார்ப்போம். 42 class 1, when any person who in the presence of police officer has committed or has been accused of committing a non-cognizable offense. So நம்ம ஃபர்ஸ்ட் who may arrest without warrantல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன பார்த்தோம்? ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அந்த காவல்துறை அதிகாரியின் முன்பு நடந்தால் நிச்சயம் அவரை கைது செய்யலாம்னு பார்த்தோம் இல்லையா? அதான் இதோட கண்டினியூஷன் பாருங்க. or has been accused of committing a non-cognizable offense, refuses on demand of such officer to give his name and residence or gives a name or residence which such officer has reason to believe to be false, he may be arrested by such officer in order that his name or residence may be ascertained. அதாவது 42 class 1 என்ன சொல்றாங்கன்னா, even in a case of non-cognizable offense that appears before the concerned police officer, he may arrest that accused person provided he fails to give proper details about his name or residence. அப்ப அதை பெறுவதற்காக அந்த நபரை கைது செய்யலாம். எதை பெறுவதற்காக? அந்த குற்றம் சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸை கம்பல் பண்ணி ஒரு கன்ஃபெஷனை வாங்குறதுக்காக கிடையாது. டு அசர்டைன் த நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஹிஸ் ரெசிடென்ஸ். அதுதான். பிகாஸ் எவ்ரிதிங் திஸ் அரெஸ்ட் இட்செல்ஃப் இஸ் டு ஹெல்ப் த இன்ட்ராகேஷன். விசாரணைக்கு எந்த வகையில் உதவிகரமாக இந்த அரெஸ்டை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் சாப்டரே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? 42 class 2, when the true name and residence of such person have been ascertained. ஸோ அப்போ அசர்டைன் பண்றதுக்காக ஒருத்தரை கைது பண்றீங்க. அப்ப அதை கைது பண்ணதுக்கு அப்புறமா அசர்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா he shall be released on his executing a bond with or without sureties
to appear before a magistrate if so required. ஸோ அப்போ அந்த காவல்துறை அதிகாரி அவர் பத்தின தகவல்களை சேகரித்த பிறகு அவருக்கு அதில் வந்து என்ன பண்ணலாம், ஜாமீனில் அதாவது ஆன் எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் he may be released provided by mentioning some condition. இந்த மாதிரி நீ வந்து ரெகுலரா இந்த மேஜிஸ்ட்ரேட் பண்ணி விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 42ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி வித் ரிகார்ட் டு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் that has been happened in presence of the police officer. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா இந்த இத்தகைய ஒரு ப்ரொவிஷனே அப்ளிகபிள் ஆகாது செக்ஷன் 41க்கு. This section 42 is with regard to non-cognizable offense that has been taken in place in presence of the police officer. சரியா 42 clause 2 உடைய ஒரு proviso provided that if such person is not resident in India, the bond shall be secured by a surety or sureties resident in India. அதாவது அந்த அவர் தவறு செய்த நபர் இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை, he may be a PRI holder or he may be a different citizenship உள்ள ஒரு நபர், அது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் தான். அப்போ அவருடைய ரிலீஸ் பண்றதுக்காக அவருடைய டேட்டாஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஷூரிட்டியா இங்கெல்ல ஒரு நபரை கொடுக்க சொல்லி காவல்துறையினர் அவரை அறிவுறுத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான் 42 clause 2. Then 42 clause 3 should the true name and residence of such person not be ascertained within 24 hours from the time of arrest or should be failed to execute the bond or if he so required to furnish sufficient sureties, he shall forthwith be forwarded to the nearest magistrate having jurisdiction. So 42 clause 1 fulfill ஆகல, 42 clause 2 fulfill ஆகல. அதாவது அந்த நபரை பற்றிய தகவல்களை சேகரிக்க முடியல. சரி, அதுக்காக நீ வந்து என்ன பண்ண, ஒரு ஷூரிட்டி கொடுத்துட்டு போ, நாளை பின்ன உன்னை விசாரிக்கணும்னா இந்த ஷூரிட்டி வந்து அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும், அதையாவது நீ கொடுத்துட்டு போ, இல்ல ஒரு பாண்டாவது எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அது சொல்லியும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. 24 மணி நேரமும் கடந்துருச்சு. only till 24 hours you can make a person under arrest அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த மூன்றுமே நிவர்த்தி ஆகவில்லை என்று சொன்னால் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதுதான் 42 clause 3. சரிங்களா? சரி, ஓகே. only 2 minutes left for this session. ஸோ நம்ம இப்போ பார்த்ததோடைய விஷயங்களை ஷார்ட்டா பார்க்கணும். செக்ஷன் 40 ஆரம்பிச்சோம், செக்ஷன் 41 ஆரம்பிச்சோம். சாப்டர் 5 அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். when police may arrest without warrant அப்படின்னாலே 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கணும், அதே மாதிரி ரீசனபிள் கம்ப்ளைண்ட் ஹேஸ் டு பி ரிசீவ்ட், அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஷுட் பி ஆஃப் கிரெடிபிள் நேச்சர், அந்த சஸ்பிஷன் ஷுட் பி ரீசனபிள். அந்த மூன்றுமே ஒரு கோர்வையா ஒரு செயினா ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு நபர் காக்னிசபிள் அஃபென்ஸ் செஞ்சிருக்கணும், அது சம்பந்தமா ரீசனபிளா ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு வந்திருக்கணும், ப்ராப்பரா எல்லா டேட்டாஸும் ஓரளவுக்கு போட்டு அந்த நேரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் போட்டு அந்த இன்ஃபர்மேஷனை விசாரிக்கும் போது அது கிரெடிபிள் உண்மைத்தன்மை உரியதாக இருக்கணும், அது இந்த நபரின் மீது அப்படின்னு ஒரு ரீசனபிள் சஸ்பிஷனை கொடுக்கணும். அப்படி இருந்தா ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கும் பட்சத்துல மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் இல்லாம கூட, வாரண்ட் இல்லாம கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 41. when police may arrest without a warrant. அது தவிர நம்ம ஏபில போடுற அந்த 5 கண்டிஷன் பார்ப்போம். இவர் வந்து தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சாட்சிகளை கலைக்க வாய்ப்புகள் இருக்கு, மறுபடியும் இது போல ஒரு தவறை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இந்த தகவல்கள் தொடர்புடைய நபர்களை அச்சுறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரியான ரீசன்ஸ் இருந்தா அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்களை 41ல பார்த்தோம். 41A is with regard to notice of appearance before police officer அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபீல்ஸ் தட் இட் இஸ் நாட் நெசசரி டு அரெஸ்ட் பட் நீட்ஸ் ஃபர்தர் இன்ட்ராகேஷன் அப்படின்னா உங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்களை விசாரணைக்கு கூப்பிடலாம். நவ் இட் இஸ் யுவர் டியூட்டி டு கோஆபரேட் வித் திஸ் சம்மன். அப்போ அப்படி கோஆபரேட் பண்ணாலும் கூட he can arrest the person by recording the reason. அது வந்து 41A சொல்லப்பட்டிருக்கு. தென் 41B என்ன பார்த்தோம், ப்ரொசீஜர், அந்த மெமோ எப்படி போலீஸ் அரெஸ்ட் மெமோ எப்படி ஃபார்முலேட் பண்ணணும், அதுல என்னென்னலாம் இருக்கணுங்கிறத 41B பார்த்தோம். 41C கண்ட்ரோல் ரூம் அட் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இந்த மாதிரி தகவல்களை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா யார் அரெஸ்ட் பண்ணா, அவங்க பேரு, கிரைம் நம்பர், அரெஸ்ட் பண்ண ஆஃபீஸோட டெஸ்டினேஷன் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்புறம் 41D என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வொகேட்டை மீட் பண்ணக்கூடிய ரைட் டியூரிங் இன்ட்ராகேஷன் பட் நாட் த்ரூ அவுட் இன்ட்ராகேஷன் 41D. தென் 42 is with regard to arrest in regard to non-cognizable offense where that person does not give information as to his name, residence and other useful data. அப்ப என்ன பண்ணணுங்கிறத 42ல 3 விஷயங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ.